ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக இந்த ட்ராமாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நான் என்ன பண்ணுறது, நானாக இந்த ட்ராமாவை போய் டைரக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் வீக்லி 2 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா அப்படின்றதுனால. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் என்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் அப்லோட் பண்ண முடியும். அதுவும் கொஞ்சம் ரிஸ்க்லாம் இருக்குது. உடனே அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக காப்பிரைட் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டக்குன்னு போட முடியல. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஏதோ நான் வேணும்னே இதை போடாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்கள் எல்லார்ட்டையுமே நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை சொல்கிறேன். எனிவே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், அந்த ஜேசன் இருக்கான்ல, அவன் வில்லத்தனமாக ஒரு பிளான் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதில் இருக்கக்கூடிய ரகசியம் எல்லாத்தையுமே அவனுக்கு தெரியப்படுத்தி அவனை பைத்தியக்காரனாக்க வச்சு அதுக்கு காரணமான எல்லாருமே அவன் கையாலேயே கொலை பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி ரிங்கெல்லாம் போட்டு விட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம ஹீரோ இப்படி பயங்கரமாக ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோவும் கேட்குறான், ஏன் என்னாச்சு, என்னை பிடிக்கலையா, என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அரசே, எனக்கு உங்களை பிடிக்கலைன்னுலாம் நான் சொல்லலை, ஆனால் நான் இங்கே இருக்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன். நான் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. பட் என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் தான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் இந்த காலத்தை சேர்ந்தவ கிடையாது, மறுபடியும் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன், அதாவது எதிர்காலத்துக்கே போயிடுவேன். ஏன்னா அங்கே தான் என்னோட வேலையெல்லாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, என்னோட அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, முக்கியமாக இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் அங்கே போயிடுவேன் அரசே, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியல. நீ என்ன எப்பயுமே இந்த மாதிரி வீட்டுக்கு போயிடுவேனே சொல்லிட்டு இருக்க, நீ இங்கேயே இருக்க வேண்டியது தானே. சரி ஓகே, வீட்டுக்கு போகிறது தான் உன்னோட ஆசை அப்படின்னா நான் அதை தடுக்கல, நீ போ. பட் ஆனால் திரும்ப இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீ வரணும், உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணா காத்துக்கிட்டு இருப்பேன், என்ன சொல்கிற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. என்ன இவன் நம்ம மேலே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆசை வச்சிருக்கான், இப்படி இருக்கவங்கிட்ட போயிட்டு நான் என்னதான் சொன்னாலும் அவன் கண்டிப்பாக கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். நீ இங்கே ஏற்படல அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் சிரிக்காதரா, அப்புறம் நான் போகவே மாட்டேன், இங்கே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நீ இதுக்கு மேலே எங்கேயும் போகவே கூடாது, என் கூடவே இருந்துரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ விட்டு போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை இன்னைக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடையும் பார்த்தீங்கன்னா அவன் டிராயிங் மாதிரி வரைஞ்சு அதோட பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் எழுதலான்னு வரும்போது அதோடைய பேர் அவனுக்கு மறந்து போச்சு. உடனே அந்த வயசான அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதோட பேர் இன்னைக்கு அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்க அவரும் அதோடைய நேமை சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேமுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா அரசே, இதுக்கான அர்த்தம் வீட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. அப்படின்னா ஹீரோயின் அவள் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்ல வரியா அப்படின் போது, ஐயோ அரசே, நான் அந்த மாதிரி சொல்ல வரல, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு தான் சொன்னேன், நான் அவங்கள மீன் பண்ணிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கான். சும்மா காண்டி சொன்னது கூட அவனால தாங்க முடியல. இதுவே நம்ம ஹீரோயின் நிஜமாவே போயிட்டானா பாவம், பையன் வந்து போயிடுவான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் நிலாவில் வானத்தையும் அவ கையில் நம்ம ஹீரோ போட்டு விட்டு அந்த ரிங்கையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னதான் பண்ணுறது, இங்கேருந்து போகவும் மனசே இல்லை அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சியோ அங்கே வரா. என்ன மேடம் தனியாக உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அட அதுவா, நான் இன்னும் எப்படியும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய இடத்துக்கே போயிடுவேன், கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் நீயும் என் கூட வரியா, இதுக்கு முன்னாடி கூட கேட்டப்போ வரேன்னு சொல்லியிருந்தியே அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டே பேசும்போது ஹீரோயினுக்கு தெரியுது இவளுக்கு இங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லை அப்படின்ட்டு. ஸோ உடனே அப்படியே கலாய்க்கிறா, பாத்தியா இதுக்கு முன்னாடி காட்டில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணப்போ நீ என் கூட வர அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன், இங்கே கஷ்டப்படுறதுக்கு அங்கேயாவது வந்து நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்னன்னா அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு என் கூட வரதுக்கு யோசிக்கிறல்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் என்ன உங்க கூட வரமாட்டேன், நான் சொன்னேன் வரேன் அப்படின்ற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. உடனே 2 பேரும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேண்டுறாங்க அப்படின்னு தெரியல, ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தடபுடலாக ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அதான் நம்ம பாட்டியோட ஃபங்க்ஷன் தான், அவங்களுக்கு தான் பர்த்டே இல்லை இன்னைக்கு, அதனால எல்லாமே ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. சமையல்காரங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி டைமில் கறி இல்லாமல் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இந்த டைமில் இவங்க கறி இல்லாமல் தான் சமைச்சாகணும். ஏன்னா நம்ம பாட்டியோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்றதுனால ரீசன்ட் டைம்ஸில் அவங்க கறியெல்லாம் அவ்வளோ சாப்பிட்றது இல்லை போல. அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாங்குடைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, அப்போனா நம்ம கறி மாதிரியா ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு வெஜ்ஜை யூஸ் பண்ணலாமா அப்படின் போது எல்லாருமே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. நம்ம பாங்கே திட்டுறான், ஏடா கறி மாதிரி என்னடா வெஜ் இருக்க போது, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோயினுக்கு அந்த ஐடியா நல்லா இருக்கு. அப்படின்னா கறி மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு வெஜ்ஜை நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. சோயா பீன்ஸை நம்ம அரைச்சு அதை வந்து ஒரு மாதிரி நம்ம மீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்களே ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் என்னால் பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சமையல் திறமையை வழக்கம் போல காட்டிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அப்புறம் அந்த சின்ன பையன் தான் ஒருத்தன் ஹீரோவோட தம்பி மாதிரி, அவன்
அவனுடைய அம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டியோட பர்த்டேவுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டா உள்ள அனுமதியை மீறி மாக்ஜோ வந்து நுழையிறா. இதை பார்த்து எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு அனுமதி இல்லாம வந்து நுழைஞ்சிட்டு இருக்க, பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் உள்ள வரலான்னு தான் பார்த்தேன், பட் இங்க இருக்கக்கூடிய பணியாட்கள் என்ன உள்ள அனுமதிக்கல, அதனால தான் நான் உள்ள நுழைஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி என்னத்துக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவளும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி என்னுடைய பணிப்பெண் தான் வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருக்கா, அதனால தான் நீங்கள் வந்து அவளை ஜெயிலில் போட்டிருக்கீங்க, அவளுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் என்ன தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு மாதிரி இங்கே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த அரசு அதிகாரி பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து நம்ம மாக்ஜோவை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவளும் கண்டிப்பாக ஒரு காரணமாக தான் இருப்பா. இந்த ஹீரோடைய தம்பி சாப்பாட்டில் அந்த ஜிங்ஸனை கலந்து சாப்பிட போகிறான், ஸோ அது கூட அந்த மாதிரி ஒரு மூலிகை மருந்தையும் சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக அவனுடைய உடல்நல ரொம்ப மோசமாகும் அப்படின்ற விஷயம் இவளுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. இவ தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பா அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அவள் பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கும் எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது, ஒருவேளை நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு கஷ்டப்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிச்சுக்கோங்க பாட்டி, நான் வந்து உங்களோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, வேற எந்த நோக்கமும் கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கும்போது பாட்டியும் சரி ஓகே உண்மையை இவ்வளோ நாள் தான் மறைக்க முடியும், ஒரு வேளை நீ கெட்டவளாக இருந்தா அப்படின்னா அது கண்டிப்பாக சீக்கிரமாக தெரிய வரும், கண்டிப்பாக பாட்டி வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நல்ல மாதிரியே பேசிக்கிட்டு அவள் கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அங்கே வைக்கிறா. இப்போ இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஜேசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் அவனுடைய ஆட்கள் அந்த மந்திரிகளும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கு அரசே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த விழா நடக்கிற அந்த டைமில் எவ்வளோ பெரிய பூகம்பம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க, நம்ம பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹீரோ எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொன்றுவான். கிழவியோட பிறந்தநாள் அப்பயே அவளுடைய இறந்த நாளும் வரப்போகுது, எல்லா மந்திரிகளையும் இங்கேயே வெட்டி சாய்க்க போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஜேசனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி மட்டும் அவன் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஒரு பைத்தியம் பிடிச்ச ராஜான்னு சொல்லி எல்லாருமே அவனை ஆட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு வில்லத்தனமாக பார்த்தீங்கன்னா இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு நம்ம பாட்டியோட பர்த்டே விஷயம் சொல்கிறதுக்காக இவனும் பார்த்தீங்கன்னா பாட்டியோட இடத்துக்கு போகிறான். இவ்வளோ நேரம் வில்ல மாதிரி இருந்தவன் பாட்டி முன்னாடி போய் மண்டி இட்டு அப்படியே உருகி ஊத்துறான். பாட்டி நீங்கள் பல்லாண்டு வாழணும் பாட்டி, பல்லாண்டு வாழணும், உங்களுடைய உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, எப்பயுமே நான் அவங்க கூடவே இருப்பேன், உங்களுக்கு துணையாகவே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான் இவன் பாட்டுக்கு. ஆனால் நம்ம பாட்டிக்கு இவனை பற்றின சில உண்மைகள்லாம் ஆல்ரெடி தெரியும்ல, இவன்லாம் வந்து ஒரு கெட்டவன் தான், ஹீரோவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் ஓகே தான்ப்பா, பட் இருந்தாலும் இந்த ஹீரோவோட தம்பிக்கு அந்த மூலிகை எல்லாத்தையுமே ஒருத்தி கொடுத்துட்டு இருந்தால ஒரு லேடி, அவள் இப்போ செத்து போயிட்டா, அதுக்கு காரணம் யார் அப்படின்றது நமக்கு தெரியல, ஒரு வேளை நீயா கூட இருக்கலாம், ஆனால் அவளை அந்த மூலிகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லி கொடுத்தது நீ தானப்பா, உனக்கு தெரியாதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பையனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சத்தியமாக எனக்கும் தெரியாது பாட்டி, நான் நார்மலான மூலிகைகள் தான் கொடுத்தேன், ஆனால் அது அவனுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும், அன்னைக்குன்னு பார்த்தா அவன் ஜிங்ஸனும் சாப்பிட்ருப்பான்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி அவனும் சொல்கிறான். ஸோ இவன் சொல்கிறது எல்லாமே பச்சை போய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டிக்கு நல்லா தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் பாட்டியோட இந்த பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு டிராகன் டான்ஸ் மாதிரி ஆடி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நிற்கிறான். இதுக்கு முன்னாடி கூட ஒரு மாதிரி மாஸ்க்லாம் போட்டு ஆடி இருப்பான்ல, அந்த காஸ்டியூம் தான் போட்டிருக்கான். அந்த டைமில் அவனுடைய வயசான அசிஸ்டன்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாக்ஜுவோட பணிப்பெண்ணை நம்ம சிறையில் அடைச்சிருந்தோம்ல அரசே, அவங்க வந்து இப்போ இறந்து போய் கிடக்குறாங்க, அவங்க முடியல மாட்டியிருந்த அந்த ஊசியை எடுத்து அவங்களே கழுத்தில் குத்திக்கிட்டு செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியுது இது கண்டிப்பாக சாதாரணமாக நடந்திருக்காது, ஒருவேளை இதுக்கு காரணம் அந்த மாங்ஜுவா இருப்பாளா, அவள் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவள் கூட வேலை பார்த்தா அந்த பணிப்பெண்ணியை கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ கரெக்டாக யோசிச்சிட்டான். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்த விஷயத்திலேயே அவள்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணும்போது அவள் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா. ஸோ இப்போ இவ இறந்து போன விஷயத்துக்கும் அவன் மேலே பழி போட்டா அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பா. நம்ம எதுக்கும் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாள் கிட்ட இது தற்கொலை மாதிரி தெரியல, கொலை மாதிரி தெரியுது, ஸோ எல்லாருமே விசாரிங்க, அவள் இறந்து போனதுக்கு யார் காரணம்ட்டு அப்படின்னு சொல்ல சரியா அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பாட்டியோட பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ மட்டும் இப்போ வரைக்கும் ஆளையே காணும். பாட்டியும் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க மைண்ட்ல. அப்போ நம்ம மாங்ஜு இருக்கால, அவ பாட்டிக்காக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவங்களும் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு அந்த டான்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் சாப்பாடு வச்சிருப்பாள்ல, அதையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ வந்து பாட்டியை வந்து அவளை கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் என்ன கலந்துருக்க, ஆமா இது என்ன கறி மாதிரி இருக்கு, நான் கறி சாப்பிடக்கூடாது அது உனக்கு தெரியும்ல அப்படின் போது பாட்டி அது கறி கிடையாது சோயாபீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னது சோயாபீன்ஸா, உண்மையாவா? ஆமா பாட்டி சோயாபீன்ஸை தான் நான் கறி ஃப்ளேவரில் உங்களுக்கு ஆக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சாப்பிட்றாங்க. அவங்களால நம்பவே முடியல, நிஜமாவே கறி மாதிரி தான் இருக்கு, பட் இது சோயாபீன்ஸ்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி சாப்பிட்றாங்க. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்களா, அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த டிராகன் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கியூரியஸாக பார்த்துட்டு இருக்கும்போது அவன் முகமுடி கழட்டுறான். அப்போ தான் தெரிய வருது அது நம்ம கில்லு. ஸோ அவனும் இப்போ நம்ம பாட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ
உங்களுக்காக இந்த மாதிரி டிராகன் டான்ஸ் ஆட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிராகன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு மாஸ்க் போட்டவனும் வரான். கண்டிப்பாக அது நம்ம ஹீரோ தான் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியுது. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவோட ஃபேஸே தெரியாம அவன் ஆடுற டான்ஸே பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சிட்டு இருக்கா. இதே நேரத்தில் மற்ற மந்திரிகள் அப்புறம் நம்ம பாட்டி எல்லாருமே ஆச்சரியத்தில் தான் இருக்காங்க. இந்த டிராகன் டான்ஸ்லாம் ஆடணும்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கணும். அது எல்லாத்தையும் அரசர் பண்ணியிருக்காரு. அதுவும் பாட்டியோட பர்த்டே அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாமே பண்ணியிருக்காரு போல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா இந்த சமயத்தில் அரண்மனைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் கையில் பாக்ஸை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இவன் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போன அந்த கேஸில் அவங்க இறந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு அதிகாரி போயிருந்திருப்பார்ல, அவர் கூட நம்ம ஜேசனுடைய ஆட்கள் கிட்ட மாட்டிருப்பாரு. இப்போ கடைசியாக அவரை கட்டி கூட போட்டு வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த அதிகாரி தான் இவர். இப்போ இவர் கையில் ஏதோ ஒரு பாக்ஸை வச்சுட்டு நிற்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களா மறைச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது இதுக்கு முன்னாடி இவர் கூடயே கட்டி போட்டிருந்தாங்கல்ல நம்ம ஹீரோவோட அம்மாவோட அம்மா. ஸோ அவங்களே தான். அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொம்மையில கூட நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போகும்போது வச்சிருந்த அந்த ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ் தான் இருக்கு. ஸோ இந்த விஷயம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட போய் காட்டணும். ஹீரோவோட அம்மா இறந்து போனதுக்கான காரணம் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டையும் அப்புறம் ஹீரோவோட பாட்டியையும் இது எல்லாமே பார்த்து ஹீரோ பைத்தியம் முடிச்சு இதுக்கு காரணமான எல்லாருமே வெட்டி சாகடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஜேசனோட நோக்கமே. ஃபர்ஸ்ட் இந்த அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தவர், இவர்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டைம்ல தான் இதை எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவன் அம்மா இறப்புக்கு காரணமானவங்க எல்லாருமே அங்க ஒன்னா இருப்பாங்க, எல்லாருமே ஒன்னா அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதிகாரியும் இல்ல நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஜேசனுடைய ஆட்களும் அந்த அதிகாரியோடைய ஒய்ஃப் அதுக்கப்புறம் குழந்தைங்க இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு மாதிரி மிரட்டியிருப்பாங்க. நாங்க சொன்னதை மட்டும் நீங்க பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி உன் ஃபேமிலியவே நாங்க கொன்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வேற வழி தெரியல. அதனால தான் பயந்துட்டு வந்து இங்க நிக்கிறான். இப்போ கூட இங்கிருந்து ஓடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஜேசனுடைய அடியால் அங்கே தான் இருக்கான். ஸோ நம்ம எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள போக ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவோட படைத்தளபதியும் வந்து பார்த்துட்டு நீயாடா நீ எப்படா இங்கே வந்தா, உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்துடுறான். நீயா நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க கையில் அவன் வச்சிருக்க போட்டியை பார்த்து அதில் என்னடா இருக்கு அப்படின்னு கேட்க உடனே அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க அம்மா இறந்து போன அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொன்னீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் தான் அரசு இதில் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்க மொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்குது. அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள்ல இருந்து நம்ம பாட்டிமால இருந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பயப்படுறத வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோவோட அம்மா சாவுல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை உள்ள வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட காட்டிட்டு இருக்கான். ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே மனசே உடையுது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி அந்த பாட்டிமாவையும் காட்டுறாங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்க அவங்க தான் அரசே உங்க அம்மாவுடைய அம்மா. இவங்க இப்போ கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு விஷம் கொடுத்து சாகடிக்கும் போது அதை இவங்க ரெண்டு கண்ணாலையும் பார்த்துட்டாங்க. அதனால தான் பொண்ணு இறந்து போன சோகத்தை தாங்காம இவங்க இப்படி பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவன் பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி உங்களுக்கு என் அம்மா இறந்து போனதை பத்தி நல்லா தெரியுமா, சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க பார்த்தீங்கன்னா லூசு பிடிச்ச மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த பொம்மை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் அப்புறம் பாட்டி இவங்க எல்லாருமே எந்திரிச்சு போகிற மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணி இங்க இருக்க ஒருத்தங்க எந்திரிக்க கூடாது, எல்லாருமே இப்போ எங்க உட்காந்தீங்களோ அதே இடத்துல வந்து மறுபடியும் உட்காருங்க அப்படின்னு சொல்ல பாட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை, நான் என்னோட இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே போகலாம், ஆனால் இப்போ இங்கே உட்காருங்க, என்னோட அனுமதி இல்லாமல் யாருமே இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல பாட்டிக்கும் பயமா இருக்குது. ஏன்னா ஹீரோ ரொம்ப கோவத்தில் கதறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறுபடியும் அங்கேயே உட்காந்துடுறாங்க. அந்த மந்திரிகளும் சரி. நம்ம ஜாங் இருக்கான்ல அவங்ககிட்ட வந்து இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்க சொல்கிறான். அவனும் ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனாங்கல்ல அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணி அவங்கள எதுக்காக விஷம் கொடுத்து சாகடிச்சாங்க, அதில் இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்திலே டாக்குமெண்ட் மாதிரி எழுதி வச்சிருந்துருப்பாங்க போல. அதை தான் வந்து இப்போ இவர் படிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த வருஷத்தில் ஹீரோவோட அம்மா மேலே நிறைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவங்க மேலே நிறைய குறைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக இப்போ இந்த ஆட்சியில் இருக்காங்கல்ல, அதான் நம்ம பாட்டி கூடவே எப்பயுமே இருப்பாங்கல்ல அந்த லேடி அதிகாரிகள்லாம், அவங்க 2 பேர் அப்புறம் இன்னும் மற்ற மந்திரிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு மனநலம் சரியில்லை, அவங்க பைத்தியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே தப்பான கருத்துக்கள் தான். நிஜமாவே நம்ம ஹீரோவோட அம்மா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்கள பற்றி தப்பான தகவலை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்டவங்கள நம்ம ராணியாக வச்சிருக்கவே கூடாது, அவங்கள அந்த பதவியிலேருந்து நீங்கள் தூக்கணுது மட்டும் பார்த்தாது, அவங்களுக்கு விஷம் கொடுத்து நீங்கள் சாகடிச்சிடணும், ஏன்னா அவங்க இருக்கிறதும் ஒன்று இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ உடனே இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுறான். ஏன்னா இந்த ரீசனால தான் நம்ம ஹீரோவோட அம்மாவை விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு இவங்க எல்லாருமே துணையாக இருந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம பாட்டி தான் அந்த மாதிரியான ஏற்பாடே பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு விஷம் கொடுத்து சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே. இப்போ இது எல்லாமே
சமயம் பார்த்தீங்கன்னா ஜாங் அந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறது மூலமாக நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது, இவங்க எல்லாரையும் என் வாளால் இப்போ இங்கேயே வெட்டி கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுத்துட்டு இவன் பாட்டுக்கு அங்கே வர ஆரம்பிக்கிறான். ஜேசனுக்கும் அந்த மாங்ஜோவுக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் இத்தனை நாளாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீரோவை இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு கோவத்துக்கு கொண்டு வந்து அவன் கையாலேயே இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே சாகடிச்சு அவனை அரச பதவியிலிருந்தே தூக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இப்படி ஹீரோ கோவத்தில் கத்தி எடுத்துக்கிட்டு வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா, இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் புக்கில் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி அவன் கோவத்தில் எல்லாருமே கொலை பண்ணிடுவான், அப்புறம் அவனை ராஜா பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க, இல்லை அவனை இந்த மாதிரி நம்ம மாற விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு முன்னாடி வந்து தடுக்க ஆரம்பிக்கிறா. இல்லை நீங்கள் நில்லுங்க ராஜா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒன்ஸ் இவங்களில் யாராவது ஒருத்தங்களை கொலை பண்ணினாலும் உங்களோட வாழ்க்கையே மாறிடும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே எனக்கு வாழ்றதுக்கு என்ன இருக்கு, என் அம்மாவை கொண்டவங்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொலை பண்ணுறதுக்காக மறுபடியும் முன்னாடி வரும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நில்லுங்க, தயவு செஞ்சு நில்லுங்கன்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருப்பா. சரியா அந்த நேரத்தில் பின்னாடி அந்த பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க கையில் இருந்த அந்த பொம்மையில் ஹீரோவோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தா அந்த ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் அவன் பார்த்த உடனே மனசே உடஞ்சி போச்சு. இருக்க இன்னும் தான் அவன் ஒரு மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டே இல்லாத அளவுக்கு போகிறான் கோவத்தோட. என் அம்மாவை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணமான உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியை கொலை பண்ணுறதுக்காக போகிறான். அந்த நேரத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மறுபடியும் உள்ள வந்து தடுக்கிறா. ஸோ உடனே கோவத்தோட உச்சத்துக்கு போன நம்ம ஹீரோவும் இப்போ நீ தள்ளி போறியா இல்லை நான் உன்னையே கொலை பண்ணவா அப்படின்னு சொல்லி கத்தியை ஓங்கிடுறான். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே என்ன பேசுறதுனே தெரியாமல் நடுங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயத்தில் நான் தலையிடக்கூடாது தான், பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போகக்கூடாது, உங்களை நான் இந்த மாதிரி ஒரு கொலைகாரனா மாற விட மாட்டேன், நீ யாரடி என்ன தடுக்கிறதுக்கு, இந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கு முன்னாடியும் இவ ஒரு மாதிரி ஹீரோவை பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டா. ஹீரோவுக்கே சடனாக அதை கேட்டோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே கத்தியை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மெதுவாக கீழே இறக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கட்டி பிடிச்சி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ இப்போ தான் அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னதான் இருந்தாலும் இந்த தப்பு பண்ணவங்க யாரையுமே என்னால் சும்மா விட முடியாது, நகரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தள்ளி விட்டு பாட்டியை கொலை பண்ணுறதுக்காக முன்னாடி போயிட்டே இருக்கும்போது ஹீரோயினே ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பதற்றமாக யோசிச்சுட்டே இருப்பா. ஸோ அந்த நேரத்தில் இந்த பாட்டி சொன்னாவது ஏதாவது கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேச சொல்கிறா. நீங்கள் சொல்லுங்கம்மா அன்றைக்கி என்ன நடந்துச்சு, சாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்களா, அதை இவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசவே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருந்திருக்கும். ஸோ சாக்லேட் சாப்பிட்டா அவங்களுடைய சென்ஸ் மறுபடியும் அவங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது, அவங்க பைத்தியம் முடிச்ச நிலைமையிலேருந்து மறுபடியும் மீண்டு வரலாம், ஏன்னா இந்த சாக்லேட் அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி மறுபடியும் கான்சியஸ்க்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இவன் நம்புறா. ஸோ உடனே அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு அவள் கொடுக்குறா, அதை அவங்களும் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் அப்படியே அந்த பாட்டி கிட்ட போயிட்டான், இத்தனை நாளா என் அம்மா இறந்து போனதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் முக்கியமான கல்பிரிட்டே நீங்கள் தான், என் அம்மாவுக்கு விஷம் கொடுக்க சொன்னதே நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் உங்களை சும்மா விட மாட்டேன், நீங்கள் சாகத்துக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி வாழை தூக்கி வெட்டலான்னு போகும்போது நம்ம ஹீரோயினும் கண்ணை மூடிடுற, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு. சரியா அந்த நேரத்தில் இந்த பாட்டி இருக்காங்கல்ல சாக்லேட் சாப்பிட்டவங்க, அவங்க உடனே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அன்னைக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு அந்த விஷத்தை கம்பல் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாக போகிற கடைசி நொடியில் நம்ம ஹீரோவை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இவங்களும். நீங்கள் வேணா மிருகம் மாதிரி இப்படி நடந்துப்பீங்கடா, இன்னும் நிறைய பேரை கூட கொலை பண்ணுவீங்க என்ன மாதிரியே, ஆனால் என் பையன் இந்த நாட்டுக்கு ராஜாவானானா கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ண மாட்டான், அவன் கையால் எந்தவித உயிரும் போகாது, இப்போ ஆட்சியை நடத்துகிற என் புருஷன் மாதிரி இந்த கெட்ட ராஜாவா இல்லாமல் ரொம்பவே நல்ல ராஜாவா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கண்ணு தனியாக வர ஆரம்பிக்குது, அப்படியே அந்த வாழை கீழே போட்டுறான். ஸோ இவன் கீழே போட்டதுக்கப்புறம் ஜோசனுக்கும் மாங்ஜோவுக்கும் ஒரே ஏமாற்றமாக போயிடுது. அடச்சை என்ன இவன் கீழே போட்டுட்டான், இதுக்காக தான் இந்த பிளானை போட்டோமா என்ன, இப்படி எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ கதறி அழுக ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவையும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான். எதுக்காக தேவையில்லாம என் அம்மாவை கொலை பண்ணி இப்போ என்னையும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுட்டு போயிருக்க, நீ மட்டும் எல்லா தப்புமே பண்ணலாம், நான் அதுக்கு பழி வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அங்கிருந்து நடந்து போயிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் எல்லாருமே அவன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யாரையும் பின்னாடி வராதிங்க, தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். பட் இருந்தாலும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாளா. ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறான். அங்கே சின்ன மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா அவன் சின்ன வயசில் எந்த அளவுக்கு ஹைட்டாக வளர்றான் அப்படின்றத பார்க்கறதுக்காக அவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தான் ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச்லாம் பண்ணியிருப்பாங்க அவனை நிற்க வச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ அவன் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான். நீ என்னைக்காவது உங்கள் சொந்த அப்பாவையே கொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பியா? நான் யோசித்தேன். என் அம்மாவை அவர் கொன்னதுக்கப்புறம் என் கையால் அவர் எப்படியாவது சாகடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. இவ்வளோ நாளாக நான் என்ன மாதிரி இருந்தனோ அந்த மாதிரி தான் நான் ஆகக்கூடாது அப்படின்னு என் அம்மா நினச்சிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கோவம்லாம் படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படியோ நம்ம
நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக ஸ்டாப் பண்ணிட்டோம், இவனுக்கு இப்போயாவது புரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கா. இதே நேரத்தில் ஜேசனுக்கு செம்ம கோவம். ஏன்னா இப்போ இவனுடைய மொத்த பிளானுமே ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவள் தானே ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பா. ஸோ அவளை எப்படியாவது இன்னைக்கு நைட்டே நம்ம கொலை பண்ணணும், இதுக்கு மேலே அவள் உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போது இவன் போடுற பிளான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஜாங்கும் கேட்டிருப்பான். அப்படின்னா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஜேசனுக்கும் அது தெரிஞ்சு போயிடுது. அவனுடைய ஆளை வச்சு நம்ம ஜாங்கை அடித்து மயக்கமடைய வச்சிடறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.